வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை போட்டிக்கு வந்த காற்றண்ணன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதிரவனும் காற்றண்ணனும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுக்குள் ஒரு போட்டி ஏற்பட்டது. உலகத்தில் இரண்டு வல்லவர்கள் சந்தித்தால் அவர்களுக்குள் என்ன போட்டி ஏற்படும்? யார் வல்லவர் என்பதை தவிர வேறு எதற்காக அவர்கள் மோதிக்கொள்ளப் போகிறார்கள்? நான் தான் வல்லவன் என்றான் காற்றண்ணன். இல்லை, நான் தான் வல்லவன் என்றான் கதிரவன். மெய்ப்பிக்கிறாயா என்றான் காற்றண்ணன். முதலில் நீ வல்லவன் என்பதை காட்டு, பிறகு நான் என் வல்லமையை காட்டுகிறேன் என்றான் கதிரவன். சரி, அதோ பூமியில் பார், தெருவில் கைத்தடி ஊன்றி நடந்து செல்லுகிறானே கிழவன், அவனிடம் நம் வல்லமையை காட்டலாம் என்றான் காற்றண்ணன். போயும் போயும், தள்ளாடி நடக்கும் கிழவனிடமா நம் கைவரிசையை காட்ட வேண்டும் என்று நகைத்தான் கதிரவன். வீண் பிதற்றல் வேண்டாம், கூறுவதை கவனித்துக்கொள். அந்த கிழவன் அணிந்திருக்கிறானே மேல் சட்டை, அதை அவன் உடலில் இருந்து பறித்தெறிய வேண்டும். என் ஆற்றலை நான் காட்டுகிறேன், உன் ஆற்றலை நீ காட்டுவாயா என்று கேட்டான் காற்றண்ணன். சரி என்று சவாலை ஏற்றுக்கொண்டான் கதிரவன். காற்றண்ணன் தன் வல்லமையை காட்டத் தொடங்கினான். ஊய் ஊய் என்று காற்று வீசத் தொடங்கியது. தெருவில் கைத்தடி ஊன்றி தள்ளாடி நடந்து செல்லும் கிழவனின் மேல் சட்டையை தன் ஊங்கார பாய்ச்சலால் கலற்றி எறிய முயன்றான் காற்றண்ணன். கிழவனுக்கு மூச்சு பொறுக்கவில்லை. கைத்தடியை கீழே போட்டான். தெருவோரத்தே இருந்த ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் போய் முடங்கிக் கொண்டான். தன் மேல் சட்டையை இழந்து விடாமல் இறுக்கமாக பற்றி கொண்டு உட்கார்ந்து விட்டான். காற்று மேலும் வேகமாக வீசியது. கிழவன் குளிர் தாங்க முடியாமல் தன் கைகளை உடலில் பதித்து மூடிக்கொண்டான். காற்று வேகம் மிக மிக அவன் கையின் அழுத்தம் மிகுந்தது. சட்டையை இழுத்து இழுத்து போர்த்து கொண்டபடி அவன் தன் உடலோடு அணைத்து கொண்டான். 1 மணி நேரம் ஊய் ஊய் என்று ஊதிய காற்று ஓய்ந்தது. கதிரவனிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டது. நான் தோற்றுவிட்டேன், நீ உன் வல்லமையை காட்டு என்றான் காற்றண்ணன். அதுவரையில் மேகங்களுக்கு பின்னே ஒளிந்திருந்த கதிரவன் வெளியில் வந்தான். கிழவன் உட்கார்ந்திருக்கும் இடத்தை நோக்கினான். நேராக அந்த கிழவன் மீது தன் கதிர்களை வீசினான். சிரித்த முகத்தோடு தன் ஒளிக்கதிர்களை அவன் கிழவன் மீது செலுத்தினான். கிழவனின் குளிர் அகன்றது. வெயில் ஏற ஏற புழுக்கம் மிகுந்தது. முதலில் முடங்கியிருந்த கைகளை அகற்றியவன் சிறிது நேரத்தில் வேர்க்கத் தொடங்கியதும் மேல் சட்டையை கலற்றி பக்கத்தில் போட்டான். மேலும் வெப்பம் மிகவே உள் சட்டையும் கலற்றி போட்டான். வியர்வையை துடைத்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். காற்றண்ணன் கதிரவன் முன் தலை குனிந்தான். அண்ணலே, நீதான் வென்றாய் என்று பாராட்டினான். உன் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டான். வன்முறையும் தாக்குதலும் வெறுப்பை உண்டாக்கும், அன்பும் அரவணைப்பும் ஆதரவை பெருக்கும். என் அன்பு கைகளின் தழுவல் எனக்கு வெற்றி தேடித்தந்தது என்றான் கதிரவன். அவன் வெற்றி கதிர்கள் உலகெங்கும் பரவிக்கொண்டிருந்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.